ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏகாதசி நாள் அன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தூவி விட்டால் போதும். கடன் தொல்லை முழுவதும் நீங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விரதம். ஏகாதசி திதி 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 2 ஏகாதசி திதியும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசிகள் வருதான். அப்படிப்பட்ட 25 ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. ஏகாதசி திதி அன்னைக்கு நிறைய பேர் பகல் ஃபுல்லாக சாப்பிடாம இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க துளசி தீர்த்தத்தை மட்டும்தான் குடிப்பாங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. துளசி இலையை பறித்து நீங்கள் தீர்த்தம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஏகாதசி திதி அன்னைக்கு பறிக்காமல் அதுக்கு முந்தின நாள் பறித்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்காரணத்து கொண்டும் ஏகாதசி விரதம் அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக விஷ்ணு சகசரநாமம், பெருமாள் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள்னு சொல்லி பாராயணம் பண்ணலாம். ஏகாதசி விரதம் இருக்கிறதால நம்மளோட பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டில் செல்வம் பெருகும், சந்ததி வளரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொடியை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி இது மாதிரி இடங்களில் நீங்கள் தூவி விடலாம். இரவு 10 மணி வரைக்கும், அதாவது ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொடியை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. ஒன்று ஜவ்வாது பொடி, இன்னொன்று பச்சை கற்பூரம். ஜவ்வாது பேஸ்ட்டாக இருக்கும், அப்படி வாங்காமல் நாட்டு மருந்து கடைகளில் ஜவ்வாது பொடியாக விற்கும், அந்த பவுடராக வாங்கிட்டு வந்துக்கணும். பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பரில் மடித்து அதையும் பவுடராக மாற்றிடுங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குல்ல, பீரோ, கல்லாப்பெட்டி, லாக்கர் இது மாதிரி இடங்களில் பணம் வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். ஒரு துளி அதிகமாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஜவ்வாதோட நறுமணம் அப்படிங்கிறது ஒத்துக்காமல் இருக்கும். சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு சிட்டிகை வச்சா கூட போதும். இப்படி செய்யறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும். பணப்புழக்கம் வர்றதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடைகள்லாம் விலகி ஓடிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி செல்வ செழிப்பு ஏற்படும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். வீட்டில் யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணத்தட்டுப்பாடு, அதிகமாக கடன் சுமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏகாதசி விரதம் இருக்கிற அன்னைக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த பொடியை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் தூவி விடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.